ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்க, வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் எவ்வளோ கிருபையாய் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் 2 நாள் ஒரு புதிய ஆண்டைக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். எல்லாரும் சுத்த கிருபை அல்லவா. ஆமேன். இன்றைக்கு கூட இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம் வழி எப்படிப்பட்ட வழிகளாக இருக்கிறது, நாம் இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளில் கூட நம் வழிகளை சோதித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 2023 வருஷத்தில் ஜனவரி மாதம் தொடங்கி இந்த நாள் வரலும் அவர் வழியில் நம்ம நடந்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று. எத்தனை காரியங்களை அவர் காண்பித்த வழியில நீங்கள நடந்திருக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் திட்டமாய் நமக்கு வாக்கு பண்ணிக்கிற சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையில அவர் வழியில நடந்திருக்கிறோமா? அவர் காண்பித்த பாதையில நடந்திருக்கிறோமா? ஒருவேளை அவர் காண்பித்தர வழி கொஞ்சம் கஷ்டமான வழியாக இருக்கலாம், இடுக்கமான வழியாக இருக்கலாம், ஒருவேளை பாடுகள் நிறைந்த வழியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த வழியை விட்டுட்டு வேறு வழியாக நம்ம போனோமா? யோசித்து பாருங்க. யோனாக்கு ஆண்டவர் சொன்னா, நீ நினைவேக்கு போய் அங்கே பிரசங்கி என்று. ஆனால் யோனா நினைவேக்கு போகாம தேவப்படியில் அவன் தர்ஷீசுக்கு போகிறார். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார். இந்த வருஷத்துல எத்தனை நாள் நீங்களும் நானும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறோம்? அவர் வழியில் நீங்கள் நடந்திருக்கீங்களா? தேவனே, உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். ஆமேன். உங்கள் வழிகளை சோதித்து பாருங்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர்களை அர்ப்பணிங்க. தேவ பணிகளை வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே தாவீது இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இங்க பாருங்க, தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். தைரியமா சொல்றாரு, தைரியமான ஸ்டேட்மெண்ட். கர்த்தருடைய வழிகளை நான் காத்து கொண்டு வந்தேன், கர்த்தருக்கு நான் துரோகம் பண்ணல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் பேசுகிற காரியம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் உண்மையான சத்தியம். எனக்கு எத்தனை காரியங்களை ஆண்டருக்கு நாம் துரோகம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டருடைய வழியை விட்டு விலகி ஆண்டர் மனசை வேதனைப்படுத்தியிருக்கிறோம். எத்தனை காரியங்களை நாம் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறோம். இன்னைக்கும் கெட்டு போகலை. ஆண்டவர் இன்னொரு தருணத்தை தருகிறார். தாவீது சொல்லுகிற போல கர்த்தருடைய வழியை காத்து நடந்தேன் அப்படி நாமளும் சொல்லணும் அல்லவா? ஆண்டவர் அதை தானே விரும்புகிறார். தெய்வ பிள்ளையில இன்னைக்கு அந்த கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடப்பீங்கன்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன், புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். புதிய ஆண்டு நன்மையின் ஆண்டாக இருக்கும். புதிய ஆண்டு உங்களுக்கு மேன்மையான வருஷமாக இருக்கும். ஒருவேளை நம்ம தவறி போயிருப்பானா, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை தருகிறார். ஆண்டர் சமத்தில் ஒப்புரவாகி இந்த கடைசி நாட்களில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து எந்த காரியத்தில் வழி விலகி போனோம் என்று உணர்ந்து ஆண்டத்தில் ஒப்புரவாகுங்க. நிச்சயமாக ஆண்டர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் வழிகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்குறோம். இந்த வருஷத்தில் கடந்து நாங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்குறோப்பா. உங்கள் வழியை விட்டு விலகி இருப்போமாண்ணா ஆண்டவரே, நாங்கள் தாறுமான வழிக்கு போயிருப்பேனா எங்களை ஒரு வீசு கூட சுத்திகரிக்கும்படியா பரிசுத்தப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, தாவீதை போல உங்கள் வழியில் காத்து நடந்தேன்னு சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் சொல்லத்தக்கதாக கிருபை பாராட்டோம். உமக்கு நாங்கள் துரோகிகளாக இருக்கக்கூடாது. எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே உங்களை போல எங்களை மாற்றி புதிய ஆண்டில் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபை ஒப்புக்கொடுற இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் வழியில் நடங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.